ஹாய், நம்ம கருவாட்டு தொக்கு பண்ணுறோம். கருவாடு கழுவி வச்சுருக்கேன், ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தொக்கு பண்ணணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம். கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கினதும் அதில் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடணும். குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். கருவாட்டிலே உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக இதில் போட்டிங்கன்னா போதும். இல்லாட்டி நிறையா போட்டோம்னா ரொம்ப உப்பு உரப்பு ஜாஸ்தியாகிடும். ஸோ கம்மியாக தான் போடணும். உப்பு இல்லை, உப்பு போட்டுட்டேன். இது நல்லா வதங்கணும், குழைய வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி போட்டு வரமிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் போட்டுவோம். வரமிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட்டேன். குழம்பு தூள் கொஞ்சம் போடுறோம். இதுக்கு புளி தேவை கிடையாது. ஏன்னா பெரிய தக்காளியே ஒரு 3 தக்காளி போட்டேன். 2 வெங்காயம், 3 தக்காளி போட்டிருக்கேன். அதனால் புளி ஊற்றணும்னா இன்னும் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் புளி ஊற்றாமல் உங்களுக்கு வேணால் புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம கருவாடு தொக்கு ரெடி. பாருங்கள், கருவாடு தொக்கு